ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம பாட்டியை சுத்த விடுறதுக்காக மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணதாக பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அதையுமே பாட்டி கண்டுபிடிச்சிருச்சு. இது அவனோட பிளானாக தான் இருக்கணும், நல்ல வேளை அவனோட சதி திட்டத்தில் நான் மாட்டலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பாட்டி என்ன பண்ணுதுன்னா ஃபோனை இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருது. ஏன்னா ஃபோன் ஆனில் இருந்தால் தானே ஏதாவது ஒரு கால் வந்து நம்ம பாட்டியை டைவர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவான். அதனால ஆஃப் பண்ணி போட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வயசாயிடுச்சு இல்லையா, ஒரு அளவுக்கு மேலே நடக்க முடியல, மூச்சு வாங்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கையில் 10 பைசா கூட இல்லாம நிக்குது பாட்டி. ஒரு இடத்துல போய் மூச்சு வாங்க உட்காந்துருக்கு. எவனும் லிஃப்ட் கூட கொடுக்க மாட்டானுங்க போல. அப்போ ஒருத்தவன் இறங்கி வரான், டாக்ஸிக்காரன் போல. அவன் வந்து வாங்க பாட்டி, ஏன் வண்டியில போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். வேணாப்பா, என்கிட்ட காசே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லுது. பரவாயில்ல பாட்டி, காசெல்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு வாங்க என் கூட, நானே கொண்டு போய் உங்களை எங்கே ட்ரா பண்ணணுமோ அங்கே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். ரொம்ப நன்றிப்பா, நல்ல நேரத்தில் எனக்கு நீ வந்து உதவி செஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டியும் அவங்க கூட போயிட்டு இருக்கு. எங்கே இந்த சைக்கோப்பையை பொண்டாட்டியை அழைச்சிக்கிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டான். அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி மொத்தமும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு என்ன பயம் அப்படின்னா, நம்ம ஹீரோயினி போய் அப்பாவை பார்த்து பேசினா அப்புறம் உண்மை தெரிஞ்சு போயிடுமே, பாட்டி வரல அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடும். ஏன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கான் பாட்டி வந்து அப்பா வீட்டில் இருக்காங்க, அங்கேருந்து வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அப்பா வீட்டில் என்ன சொல்லியிருப்பான்னா, பாட்டி எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இப்போ போய் ஹீரோயினி அப்பாவை மீட் பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதனால நம்ம ஹீரோயினி அப்பாவை பார்க்க தான் போகிறா. டக்குன்னு வந்து ஒரு பாட்டை போட்டு விட்டு வா பேபி டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை இழுத்து வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதான் அவனோட ஃபேவரட் சாங்கு. அந்த சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதே சமயம் பாட்டியும் காரில் வந்துட்டு இருக்கு. இப்போ நைட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே போக வேண்டிய இடத்துல போய் அவன் இறக்கி விடலை போல. பாட்டிக்கு சந்தேகமாக இருக்கு. கேட்குது, நான் போக வேண்டிய இடம் காரில் ஏறினதுலேருந்து பார்த்தா ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் தானே, நீ என்னடா இவ்வளோ தூரம் என்ன கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க, எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்குது. இதோ இங்கே கொஞ்சம் தூரம் தான் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே காரை ஓட்டிகிட்டு இருக்கான். பாட்டிக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டு, நீ ஃபஸ்ட்டு காரை நிப்பாட்டு, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவனும் நடு ரோட்டில் பாட்டியை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். பாட்டிக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரில, மூச்சு வாங்க அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த வயசான காலத்தில் பாட்டி இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடந்து போகணும்னு தெரியல. அப்படியே கட் பண்ணால் இங்கே இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ டான்ஸ் ஆடி முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம ஹீரோயினி அங்கே வர்றவங்கலாம் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. திரும்பவும் அப்பாவை பார்க்குறா. அப்பாவை பார்த்துட்டு அப்பா கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால மேலே ஏறி போயிட்டு இருக்கா. அவருமே மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. இதை அவன் மறுபடியும் பார்த்துறான். திரும்பவும் வந்து ஜான்வி அப்பா கிட்ட போயிட்டு இருக்காளே, ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனையாடும், இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே மைக்கை வாங்கி பேசிட்டு இருக்கான். நாங்கள் மட்டுமே கப்புலாக டான்ஸ் ஆடினா எப்படி, நீங்களுமே இந்த பாட்டி என்ஜாய் பண்ணணுமா இல்லையா, அதனால இப்போ டிஜே சாங் வந்து ப்ளே பண்ணுவார், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடணும், நான் தான் இதை ஆரம்பிச்சு வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அங்கே கூட்டிகிட்டு வந்து பாட்டை ப்ளே பண்ணி விட்டுட்டு இவன் பாட்டிக்கே ஆடிட்டு இருக்கான். அதுவும் என்ன சாங்கு, நம்ம தமிழ் சாங்குங்க, ஒய்திஸ் கொலவரி, அந்த சாங்கை போட்டு ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மொத்த ஃபேமிலியும் ஆடுது. அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிடுறாங்க வைப்பில். இதுதான் நல்ல ஐடியா. இப்போ இவங்க எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க அப்படிங்கும் போது யாரும் யாரையை பற்றி விசாரிக்க மாட்டாங்க, இவங்க அப்படியே ஆடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டிஜேட்ட போய் சாங் எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்டக்கூடாது, சாங்கை ப்ளே பண்ணிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மட்டும் நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறான். எங்கே போகிறான்னு தெரியல. பாட்டியும் அப்படி இப்படின்னு நடந்து ஒரு வழியாக அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கே வந்துருச்சு. அந்த சைடாக போகும்போது தான் பாட்டி ஒரு விஷயத்தை கவனிக்குது, விராஜோட காரு இங்கே கிடக்குது. அப்போ விராஜோட கார் இங்கே கிடக்குது அப்படின்னா அப்போ அவனுக்கு இங்கே என்ன வேலை, ஒருவேளை நம்ம பேத்தி அழைச்சிக்கிட்டு இந்த ஹோட்டலுக்கு எதுவும் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குது. அங்கே போய் பார்த்தா பேத்திக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மாட்டி தொங்குது. அப்போ பாட்டி தெரிஞ்சுக்கிச்சு, அப்போ இங்கே தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கையில் ஒரு ஃபைல் வரை எடுத்துகிட்டு வந்துச்சு இல்லையா, அதையும் சேஃபாக பேக்கெல்லாம் மாட்டி தொங்க விட்டுட்டு தான் வருது. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குது, இந்த மாதிரி என்னோட பேத்திக்கு என்கேஜ்மெண்ட், சியாங்கிற பொண்ணுக்கு, அவளுக்கு என்கேஜ்மெண்ட் எந்த ஃப்ளோர்லப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் வாங்க பாட்டி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் லிஃப்ட்டில் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வந்து புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டா. எங்கே இவ்வளோ நேரம் இங்கே தானே டான்ஸ் ஆடிட்டு இருந்தார், எங்கே போனாரு அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு போயிட்டு இருக்கா. பாட்டியை கூட்டிகிட்டு வந்தவன் உள்ள வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து இந்த டோருக்கு பின்னாடி தான் என்கேஜ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பாட்டியும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குது. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரே வெட்ட வெளியாக இருக்குது. அங்கே யாரையுமே காணோம். அதாவது அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோரில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கான் போல. அப்போ வந்தவனுமே வந்து அந்த சைக்கோ பைலட் ஆளு தான் போல. அது தெரியாமல் பாட்டியுமே வந்து முழிச்சிட்டு இருக்கு, எங்கே யாரையுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பின்னாடி ஒரு குரல் கேட்குது, ஹலோ பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி திரும்பி பார்த்த பாட்டிக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அங்கே வந்து இருக்கிறது அந்த விராஜ் பையன் தான். அவனை பார்த்ததுமே பாட்டி பயந்து போயிடுது. இவனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. என்ன பாட்டி இப்படி வேர்த்து விறுவிறுத்து போய் வந்திருக்கீங்க, இந்தாங்க பாட்டி கர்ச்சீஃப் தொடச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கான். உடனே பாட்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குது. அங்கே போய் டோரை ஓப்பன் பண்ண அந்த டோர் ஓப்பன் பண்ணவே முடியல. அதை வந்து இவன் லாக் பண்ணி வச்சிருக்கான் போல. பாட்டி உங்களால ஒரு கதவை திறக்க முடியும் அப்படின்னா என்னால ஒரு கதவை மூடவும் முடியும், அந்த டோரை இப்போ நான் மூடிட்டேன், அதனால நீங்க இங்க இருந்து எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வேற பேசிட்டு இருக்கான்.
பாட்டிக்கு வந்த கோவத்துக்கு அவனை ரொம்ப மோசமாக திட்டிட்டு இருக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, அவனோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவனோட தங்கச்சியை நீ பார்த்துக்காம அவளை கொண்டு போய் பைத்தியாஸ்பத்திரியில் சேர்த்து வச்சிருக்கேன். நீ தாண்டா உண்மையான பைத்தியம், அதுவும் சொத்துக்காக தானே இவ்வளவும் நீ பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. உடனே இவனுக்கு கோந்துருது. என்னது பைத்தியமா? பாட்டி என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது உனக்கு? சரி நான் பைத்தியமாவே இருந்துட்டு போயிடுறேன், ஆனா நீ இங்க எப்படி வந்த அப்படிங்கிறத பத்தி யோசியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பாட்டிக்கு எதுவுமே புரியல. சரி நானே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். முத என்னோட கேம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணன்னு உனக்கு தெரியுமா பாட்டி? நீ என்னோட உண்மையெல்லாம் சொல்றதுக்காக நீ உன்னோட வீட்டுக்கு தான் போவே அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் இங்கே வர வச்சேன். அது தெரியாம நீ அங்கே போய் ஏமாந்து போயிட்ட. ரெண்டாவது விஷயம், சஞ்சய் மாதிரியே உனக்கு கால் பண்ணி பேசினது அதுவும் நான் தான். எதுக்காக அப்படி பண்ணனா, அப்பதான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு உன்னை பிடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா அதுலயுமே நீ ஜஸ்ட் மிஸ், எஸ்கேப் ஆயிட்ட கிளவி. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் நான் ஒரு பிளானை போட்டேன். அது உனக்கு தெரியாதுல்ல. அது என்ன பிளான் தெரியுமா? நீ ஏறி வந்திய டாக்ஸி, அந்த டாக்ஸி டிரைவர் என்னோட ஆளு. அவன் உன் கண்ணுக்கு அப்ப என்னவா தெரிஞ்சா? கடவுள் மாதிரி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணானா? கிளவி, நீ ஏமாந்து போயிட்ட கிளவி. அவன் தான் உன்னை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போறான். அதனாலதான் நீ இந்த ஹோட்டலுக்கே என்னை தேடி வந்திருக்க. இப்போ என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பாட்டிக்கு உடனே சமக்கவும் வந்துருது. அப்ப இவ்வளவும் பண்ணது நீ தானடா? நீ இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நீ ரொம்ப ஆட்டம் போட்டுட்ட. உன்னோட ஆட்டத்தெல்லாம் முடிவு கட்டுறதுக்காக தான் இப்போ நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிற நேரமா பார்த்து நம்ம ஹீரோயினி அந்த பக்கமா தான் வந்திருக்கா புருஷனை தேடி. அந்த டோரு கிட்ட வரைக்குமே வந்துட்டா. அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும், பாட்டியும் காப்பாத்திரலாம். இருந்தாலும் அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இவ என்ன பண்றானா, இல்ல அவர் இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டாரு, ஒருவேளை அவர் கீழே போயிருக்கலாம், நம்ம போய் கீழே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஜஸ்ட் மிஸ், உள்ள போயிருந்தா பாட்டியை காப்பாத்தி இருந்திருக்கலாம். இங்க இவனும் ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்கான் பாட்டி கிட்ட. உன்னால என்னதான் பண்ண முடியும் கிழவி? நீ இவ்வளவு தூரம் போராடி வந்துட்டல்ல, ஆனா என்ன பண்றது, உன்னோட மொத்த பிளானுமே இங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா நீ என் முகத்துல முழிச்சிட்டியே. வெறும் பாதி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே நீ இந்த வாரத்துல வரையே, உனக்கு தெரியாத உண்மைகள் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இன்னும் என்னெல்லாம் இவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியல. இப்போ உங்ககிட்ட இருந்து என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். பாட்டிக்கு அள்ளு விடுது, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா இவனுக்கு ஃபோன் கால் வருது. ஃபோன் பண்றது நம்ம ஹீரோயினி தான். கீழே இருக்கிற ரிசப்ஷன் லிஸ்ட்டை போய் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பா போல. அவங்க தான் ஃபோன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடடா, சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது எவன்டா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்றான். அதுக்குள்ள பாட்டி, என்னை காப்பாத்துங்க, இவங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, நான் ஜான்வியோட பாட்டி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கு. அந்த பக்கம் ஜான்வி கேட்டுட்டா மாட்டினா அப்போ இந்த சைக்கோ பையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற நேரத்தில் தாங்க இவன் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்கான். என்னன்னா, அந்த ஃபோனை இன்னுமே அவன் ஆன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அவன் அட்டன் பண்ற மாதிரி ஃபோனை சைலண்ட்ல தான் போட்டிருக்கான். அட கிளவி, இது கூட தெரியாம ஏமாந்து போயிட்டே கிளவி. இதனாலதான் சொல்றது அவசரப்பட்டு செயல்படக்கூடாதுங்கிறது. அதனாலதான் நீ இப்ப என்கிட்ட மாட்டிட்ட. அப்புறம் நீ என்ன பைத்தியம்னு சொன்னல, ஒரு பைத்தியம் எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சு உன்னை பிளான் போட்டு இங்க வரைக்கும் வர வச்சிருப்பான் சொல்லு? நான் ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்கேன். இந்த விராஜ் டோப்ரால் என்னைக்குமே ஸ்மார்ட் தான், பைத்தியம் இல்லை. சரி உங்ககிட்ட ஓவரா எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ண, மரியாதையா அந்த ஃபைலை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பாட்டி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கு. அதுக்கடையில நம்ம ஹீரோயினி புருஷனை தேடி கீழே வரைக்கும் வந்துட்டா. கொஞ்சம் மேல பார்த்தா அப்படியே பாட்டி இங்க நிக்கிறது தெரிஞ்சு போயிடும். ஆனா அவ கீழே தேடிட்டு இருக்கா. இங்கே அவன் ஃபைலை கொடுன்னு பாட்டிகிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆனா பாட்டி கொடுக்க மாட்டேங்குது. உன்னோட உண்மையான சுயரூபத்தை நான் வெளிக்கொண்டு வராம இதை நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. உடனே அந்த பாட்டிக்கிட்ட இருக்கிற பைய வலுக்கட்டாயமா புடுங்கிடுறான். பாட்டிக்கிட்ட இருந்து அந்த ஃபைலை வாங்கிடுறான் போல. இப்போ அந்த பைய உள்ள செக் பண்ணி பாக்குறான். ஒண்ணுமே இல்லை அந்த பையில. அது எம்டியா இருக்கு. எங்க போச்சு அந்த ஃபைலு? அந்த ஃபைலை நீ எங்க வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஆனா பாட்டி சொல்லுது, நீ என்ன நினைச்ச, உன்னோட குடும்பியா இருக்கிற அந்த ஃபைல நான் எப்படி இங்க வரைக்கும் எடுத்துட்டு வருவேன், அது உன் இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேக்குது. வச்சிச்சு பாரு பாட்டி ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பாட்டி இவனுக்கு மேல நல்லா யோசிச்சு பிளானை போட்டு தான் இங்க வந்திருக்கு. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்குமே ஃபைலை மாட்டிக்கிட்டு தான் பாட்டி அந்த ரோடு ஃபுல்லா வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் சொன்னான்ல, நான் ஸ்மார்ட்டா யோசிச்சேன் அப்படின்னு. ஆனா உண்மையிலே ஸ்மார்ட்டா யோசிச்சது பாட்டி தான். அவன் பண்ண பிளான்லாம் கூட நமக்கு அப்பட்டமா காமிச்சாங்க. ஆனா பாட்டி என்ன பிளான் போட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு காட்டல. நமக்கே இது ட்விஸ்டா தான் இருக்கு. உன் சம்மந்தப்பட்ட ஃபைலு நான் இங்க எடுத்துட்டு வரல, ஆனா அந்த ஃபைலு பத்திரமா சேஃபா ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. உடனே இவனுக்கு சம கோவம் வந்துருது. அங்க இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாசை எடுத்து தூக்கி விட்டு எறிஞ்சு அடிக்கிறான். அதுல பாட்டி காலில் பட்டு மேலேருந்து கீழே விழுந்துருது. உயிரோட இருக்கா செத்து போச்சா அப்படிங்கிறது தெரியல. மொத்த கூட்டமும் கூடிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினி மேல நிக்கிற புருஷனை பார்த்துட்டா. அப்ப அவன் தான் தள்ளி விட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலா என்னங்கிறது தெரியல. அவளை பார்த்ததும் இவன் அந்த பக்கம் ஒளிஞ்சிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. இன்னும் இங்க ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அங்க போய் பாக்குறா. பாட்டி கீழே விழுந்து கிடக்குது. உடனே இவ பதறி போயிடுறா. பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்க மொத்த ஃபேமிலியுமே வந்துடுறாங்க. அங்க பாட்டி இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே பதறி போயிடுறாங்க. ஏன்னா நெத்தில அடிபட்டுருச்சு நல்ல பலமா. பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிறது தெரியல. உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சா அப்படிங்கிறது
அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் நீங்கள் இவ்வளோ நேரமாக பார்த்த கதை எல்லாமே 1 இல்லை 2 இல்லை, மொத்தமாக 4 எபிசோட்ஸோட கதையை தான் நான் மொத்தமாக பேசியிருக்கேன். அப்படி இருந்துமே 2 எபிசோட் போடுங்க, 3 எபிசோட் போடுங்க அப்படின்னு நீங்கள் எப்படி தான் மனசாட்சி இல்லாமல் கேட்குறீங்களோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா 4 எபிசோட்ஸை நான் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாய்ஸ் கொடுத்து அப்புறம் எடிட் பண்ணி போடுறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க. ப்ளீஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு முழுமையாக கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.